இத பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா தோணுது அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா கும்பாபிஷேகத்துக்கு அப்போ வப்பாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும், அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது, மந்தார மலையை மத்தாக்கி, வாசுகி பாம்பை கயிறாக்கி அதை கடைந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்துல நெறைய தெய்வீக பொருட்கள் வெளிவந்ததா சொல்லுவாங்க. லட்சுமி, அ ஐராவதம் இந்த மாரி பல பொருட்கள் வந்ததா சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அந்த மலையானது நிலை தடுமாறி சாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாய்கின்ற பொழுது விஷ்ணுவை நோக்கி தேவர்களும், அசுரர்களும் வேண்டிக் கொண்டபோது, விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்ததாக வரலாறு. அந்த ஐதீகத்தின்படி இப்ப பாருங்களேன், இது கும்பாபிஷேகத்துக்கு வச்சது இன்னைக்கு இடிஞ்சு போய் கிடக்குது. அ உண்மையாவே இத தாங்கி பிடிச்சிருக்கிறது இந்த கூர்ம அவதாரம், இந்த கல்லு தான். இது இல்லைன்னா அது கீழ விழுந்துரும். பாருங்களேன், சாஞ்சு நிக்குது. அத கண்டிப்பா இது சாஞ்சு தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய உண்மைய உணர்த்துது பாருங்களேன். இத பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. ம். உண்மையான காட்சி அப்படிங்கிறது மாரி எனக்கு தோணுது. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயிலு. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த கருங்கமுடைய ஐயனார் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க வேண்டுகின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அற்புதமான திருக்கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை. மானாமதுரையிலிருந்து கீழமேல்குடி போறக்கூடிய ரோட்ல வலது பக்கத்துல இருக்குது. ஒரு முறை இந்த பக்கம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி.